ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா கிச்சன். இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் ரவா தோசை செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் 50 கிராம் ரவை எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து வறுத்த ரவை. 150 கிராம் வந்து அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். 100 கிராம் வந்து மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 25 ml வந்து கோல்டு வினர் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் வந்து சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 முந்திரி நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் வட்டி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கேரட் துருவி வச்சுருக்கேன். 6 லிட்டர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வறுத்த ரவையை இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு நூற்றி 150 ml தண்ணி ஊற்றி இப்போ வந்து இதை ஒரு 1/4 மணி நேரம் ஊறினா கூட போதும். ஒரு 10-15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம மாவுல சேர்த்துக்கலாம். இந்த ரவை 15 நிமிஷம் ஊற வச்சதுன்னா நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். மாவு, மைதா மாவு சேர்க்குறேன். இப்போது அரிசி மாவு சேர்க்குறேன். இப்போது மிளகு சேர்க்குறேன். சீரகம் சேர்க்குறேன். இப்போ பச்சை மிளகாய் சேர்க்குறேன். இப்போது வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போது கேரட்டு, இப்போ முந்திரி சேர்க்குறேன். இப்போ கொத்தமல்லி சேர்க்குறேன். இப்போ இந்த கோல்டு வினர் எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன். லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். இப்போது தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து நம்ம கண்டிப்பாக அதில் சேர்க்கணும். எண்ணெய் சேர்த்தா தான் தோசை நல்லா வரும். இல்லைன்னா அப்படியே வந்து தோசை வந்து தவாவில் நல்லா ஒட்டிடும், வராது. அதுக்கு தான் நம்ம அந்த எண்ணெயை சேர்க்குறோம். இப்போ இந்த 1/2 லிட்டர் தண்ணி எடுத்து வச்சதுன்னா நான் இதில் மிக்ஸ் பண்ணேன். இப்போ இவ்வளோ தண்ணியாக இருக்குது. மாவு வந்து நம்ம கொஞ்ச நேரம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் கழித்து ஊற்றினா கூட ரொம்ப கெட்டியாகிடும். அப்போ வேணும்னும் போது நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கல் வைக்கிறேன், சூடு ஏறட்டும். கல் வந்து இந்த அளவுக்கு சூட்டில் இருக்கும்போது நம்ம தோசை ஊற்றிக்கலாம். ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா தோசை வந்து வராது, கருகி போயிடும். இப்போ மீடியமான சூடு இருக்குது. இப்போ தோசை ஊற்றிக்கலாம். ரவா தோசை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பரான கிறிஸ்பியான ரவா தோசை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள்.